ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சரங்கப்பணி ஜாதகம் என்கிற காமெடி டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு கார் கம்பெனியில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்படிப்பட்டவர்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரை எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்குற ஒரு ஆளாக இருக்காரு. ஒரு நாள் காலையில் இவரோட ராசிக்கு அந்த நாளில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிய வருது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஹீரோ தன்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஹீரோனி கிட்ட தன்னோட லவ்வை சொல்லலாம் ட்ரை பண்ணுறாரு. அவர் நினைச்ச மாதிரியே அன்னைக்கு ஹீரோ கம்பெனிக்கு போறாரு. ஹீரோவும் ஹீரோனியும் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. ஹீரோவை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமா ஹீரோனி ஹீரோ கிட்ட தன்னோட லவ்வை சொல்கிறாங்க. இதனால ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனியோட கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கூட ஒரு கிளப்புக்கு போறாரு. அங்க ஒரு நபர் ஹீரோவை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னா, ஹீரோவோட கைராசிக்கு கல்யாணத்துக்கு முன்கூட்டி ஹீரோ ஒரு மர்டர் பண்ண போறதா சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட ஹீரோ கல்யாணத்தை தள்ளி போடுறது மட்டும் இல்லாம யாராவது ஒரு நபரை கொல்லவும் ட்ரை பண்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல நடந்த கலக்கலான காமெடி சம்பவங்கள் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல ஒரு பாட்டி இறந்துருவாங்க. அங்க ஒரு குழந்தை சாக்லேட் கேக்கும். அந்த சாக்லேட்டை ஹீரோ புடுங்கிட்டு போவாரு. அந்த சீன் செம காமெடியா இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட ஹீரோனிக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவாங்க. அப்போ ஹீரோனிக்கு ஒரு நபர் ஸ்ப்ரேய பிரசன்ட் பண்ணுவாரு. அதையும் ஹீரோ புடுங்கிட்டு போவாரு. அந்த சீனும் செம கலக்கலா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஒரு பிசினஸ் மேனை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதுவும் பயங்கர காமெடியா இருந்தது. இந்த மாதிரி படம் ஃபுல்லாவே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட ஹீரோ பிரியதர்ஷினி புலிகொண்டா நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. ஹியூமர் சீன்ஸ் மற்றும் காமெடி சீன்ல ஹீரோவோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. படத்தோட ஹீரோனியும் பிரமாதமா நடிச்சிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை பக்காவா பண்ணிருக்காங்க. படத்தோட லவ் பர்சனை ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை ஒரே பிளாட்டா இருக்கிறதுனால சில சீன் கொஞ்சம் லேகிங்கா இருக்கு. படத்துல சில லாஜிக் மீறல் இருக்கு. படத்தோட பாட்டு படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கா இருக்கு. படத்தோட டியூரேஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படத்தை மோகன கிருஷ்ணா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிரியதர்ஷினி புலிகொண்டா, ரூபா, நரேஷ், வெண்ணிலா கிஷோர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.